podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவைவாணி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய திருக்குறள் சாரத் தொடரில் இன்று டாக்டர் கிருஷ்ணவேணி இயற்கையான வான் சிறப்பை பற்றி தொகுத்தளிக்கிறார்கள். கேட்கலாம் வாருங்கள். வணக்கம். வான் சிறப்பு தொடர்ச்சி. மழை பெய்யலைன்னா ஒரு சின்ன புல்லை கூட நம்ம பார்க்க முடியாது. புல் முதலா எல்லா விதமான உயிரினங்களும், முக்கியமாக அந்த பசுமையாக நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த பூமியில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு மழை ரொம்ப 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 முக்கியம். இப்போது காடுகள் அந்த மாதிரி இடத்துலலாம் யார் தண்ணி விடுறா? தானாக தானே பச்சை பசேல்னு அது காட்டில் எங்கே பார்த்தாலும் ரொம்ப உயிரோட்டத்தோட ரொம்ப ஒரு க்ரீனரி நம்ம பார்க்குறோமே, அதுக்கெல்லாம் காரணம் மழை. திருவள்ளுவர் சொல்கிறாரு, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. பசும்புல், எ பிளேட் ஆஃப் கிராஸ், அது கூட தலை காட்டாது மழை இல்லைன்னா. விசும்புன்னு சொன்னால் மேகம், இந்த இடத்துல மழை. அந்த விசும்பின் துளி, அந்த மேகத்தோட மழை துளி பூமியில் படலைன்னு சொன்னால் ஒரு சின்ன புல்லை கூட நம்ம பார்க்க முடியாது. ஒரு க்ரீனரியே இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? வீட்டை விட்டு வெளியில் வரோம், ஏதோ 2 மரம் 2 செடி, ஒரு பசுமையை பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு எப்படி ஒரு அமைதி வருது. இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது நம்ம மனசு எப்படி இருக்குது? இது எதுவுமே இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வறட்சியும் ரொம்ப ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு பூமியை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அதனால் மழை ரொம்ப முக்கியம். மழையை மதிங்க. பூமி மட்டும் இல்லைங்க, கடலில் சில உயிரினங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் கூட மழை ரொம்ப அவசியம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கடலில் எப்பயும் தண்ணி இருக்குது, கடல் எதையும் சார்ந்து இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை. கடலில் இருக்கிற சில உயிரினங்களுக்கு மழை நீர் அவசியம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். தடிந்து எழிலி, எழிலின்னு சொன்னா மேகத்துக்கு ஒரு பேரு. என்ன அழகான பேரு பாருங்க, தடிந்து எழிலி. மேகமானது தடித்து கருத்து மழை பெய்யவில்லை என்றால் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், கடல்ல கூட என்ன ஆகும்னா கடலுடைய வளம் குறைந்து போகும். அதனால கடலுக்கும் மழை தேவை, பூமிக்கும் மழை தேவை, எல்லா உயிர்களுக்கும் மழை தேவை. மழை தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளால சொல்லவே முடியாது. இல்லைங்க, நம்ம சயின்டிஃபிக்காக நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், அதனால இனிமேல் மழை பெய்யாட்டி பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டர்லினஸோட இயங்கிட்டு இருக்கு. அதில் போய் நம்ம கை வைக்க வைக்க தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த இயற்கையோடைய ஹார்மனியை டிஸ்டர்ப் பண்ண பண்ண இன்னைக்கு சொசைட்டியில் எவ்வளோ விதமான வியாதிகள், எத்தனை விதமான கஷ்டங்கள், சவால்களை நம்ம மனித குலம் மட்டும் இல்லை, என்டையர் எல்லா உயிரினங்களும் பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறதுக்கு காரணம் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டது தான். நம்ம நினச்சிக்கிட்டோம் மனித குலம் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனித நேயம்னு சொல்லணும் இல்லையா, ரொம்ப முக்கியம். ஆன்ம நேயம். ஆன்ம நேயம்னா எல்லா உயிரினங்கள், எல்லா உயிர்கள் எப்படி எனக்கு வாழறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் கடல்ல இருக்கிற ஒரு உயிரினத்துக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்கு. அது எதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணுங்கிறதுக்காகவே திருவள்ளுவர் இது ரொம்ப முக்கியமாக 2வது அதிகாரமாகவே வச்சிருக்காரு, இந்த வான் சிறப்பு அதிகாரத்தை. அடுத்தது சொல்றாரு, மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் சிந்திச்சு பார்க்கணும், கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? பூமியில் புல்லு கூட முளைக்காது, கடலும் வளம் குன்றி போகும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு செலிப்ரேஷனே இருக்காது. ஒரு செலிப்ரேஷன், ஒரு வழிபாடு, ஒரு இதெல்லாம் இருக்கணும் இல்லைங்க. இப்போ 2 வருஷமாக கோவிட் என்னாச்சு, அப்படியே பொது முடக்கம் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மளோட இயல்பு வாழ்க்கை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். ஒரு கல்யாணம்னா ஒரு 50 பேர் தான் போக முடியும். அப்புறம் கோவில்களில் வழிபாட்டு தலங்கள்லாம் மக்கள் கூடக்கூடாது. அதனால என்னாச்சு, நமக்கு கொஞ்சம் மைண்டில் எல்லாருக்குமே அது ஒரு டிப்ரெஸிங்காக இருந்தது இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறாரு, மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்னு, சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு. சிறப்பொடு பூசனை செல்லாது. கோவில்களில் பொதுவாக எல்லா வழிபாட்டு தலங்களுமே, எல்லா மதத்திற்குமே சரி, தினம் செய்கிற வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்கும்.
சரிங்களா? தினமும் காலையில இத்தனை மணிக்கு ஒரு பூஜைன்னு இருக்கும், ஒரு வழிபாடு எல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு சிறப்பு காலம், ஒரு திருவிழா இருக்கும். இது 2மே நடக்காதாம் மழை பெய்யலன்னா. நெனச்சு பாருங்க, கிராமங்கள்லலாம் மழை பெய்யலன்னா அறுவடை இல்ல. அறுவடை இல்லன்னா நெல் இல்ல, அரிசி இல்ல, தண்ணீர் இல்ல. ஒரு கோவில்ல சின்னதா ஒரு அபிஷேகம் பண்ணி, ஒரு சாமிக்கு ஏதாவது ஒண்ணு படைக்கணும், ஒரு கிராம தெய்வங்களுக்கு ஏதாவது ஒண்ணு படைக்கணும்னு சொன்னா கூட அதுக்கு தண்ணீர் வேணும். அந்த மழை அப்படின்னு ஒண்ணு பெய்யலன்னா, அன்றாட நாள்தோறும் செய்ய வேண்டிய பூஜையே வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடும்போது, திருவிழா எப்படி நடத்துவீங்க? இப்ப கள்ளழகர் வந்து மதுரையில வந்து ஆற்றில இறங்குறாரு அப்படின்னு சொன்னா, அது எவ்வளோ பெரிய திருவிழா. இப்ப மதுரை நகர்ல வந்து தண்ணீரே இல்ல அப்படின்னு சொன்னா, அது மாரி ஒரு திருவிழா சாத்தியமா? தினம் பண்ற பூஜைகள் நடக்குமா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த 2 விஷயமும் சிறப்போடு பூசனை. சிறப்புன்னு சொன்னா, விசேஷ காலங்கள்ல செய்யக்கூடிய திருவிழாக்கள். பூசனைனா நாள்தோறும் செய்யக்கூடிய விஷயங்கள். பூஜைகள். இது எதுவுமே வானம் வறண்டு போகுமானால், இந்த தேவர்களுக்கு செய்யக்கூடிய எந்த வழிபாடும் நம்மளால செய்ய முடியாது. எந்த மதத்தினருக்கும் சரி, வழிபாட்டு தலங்கள்ல நீங்க கூடணும், ஏதாவது ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா மழை வளம் வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அப்புறம் சொல்றாரு, தானம் தவம் 2ம் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். வானம் வழங்காதெனின் மழை பெய்யலன்னு சொன்னா, இந்த உலகத்துல என்ன ஆகும்னா, 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து இல்லறம். இல்லறத்துல இருந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து பரஸ்பர புரிந்துணர்வோடு, அன்போடு, அறத்தோடு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குறாங்க. அதுக்கு வந்து அது இல்லறம் அப்படின்னு பேரு. இல்லறத்துல முக்கியமா செய்ய வேண்டிய கடமை வந்து தானம். எல்லாருக்கும் நிறைய வாரி வாரி கொடுக்கறது தானம். அப்புறம் துறவறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. துறவிகள். அவர்களுடைய அறம் என்ன அப்படின்னு கேட்டா தவம். அந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்ற இல்லறத்தார் செய்ய வேண்டியது தானம். அப்புறம் ரெனன்ஷியேட்ஸ் அப்படிங்கிற துறவிகள் செய்ய வேண்டியது தவம். இது 2மே நடக்காதாம். மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி குடும்ப வாழ்க்கையை நடத்துறது, எப்படி குழந்தைங்களை பார்த்துக்கிறது, எப்படி ஃபேமிலி ரன் பண்றது? நம்ம காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணுங்க. தண்ணீர் இல்லாம ஒரு வாழ்க்கையை 24 மணி நேரம் வேண்டாம், ஒரு 10 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு 2 ஹவர்ஸ் இன்னைக்கு மெயின்டெனன்ஸுக்காக தண்ணி சப்ளை நிறுத்தினா கூட நமக்கு அப்பா ஐயோ எப்போ போடுவாங்க திரும்பன்னு கேட்குறோம். நினைச்சு பாருங்க, தண்ணீர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எதையோ நம்பி இருக்கு. பணம் இருக்கணும், பணம் இருந்தா என் வாழ்க்கை நடக்கும், அது அவங்க இருக்கணும், இவங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே தண்ணீர் அப்படிங்கிறதாங்க நம்ம வாழ்க்கையோட ஆதாரம். அந்த தண்ணீர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நடக்காது. அது இல்லற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, துறவியோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி. துறவி தவம் செய்யறதுக்கு கூட வந்து அவருடைய நியமங்கள்லாம் செய்யறதுக்கு கூட அவருக்கு தண்ணீர் வேணும். உணவே சாப்பிடாட்டி கூட தண்ணீர் சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்கல்ல. அப்ப நீர் அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட நாகரிகம் எல்லாமே நதிக்கரை நாகரிகம் தானே. ஒரு நதி இருக்கு, ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, வாட்டர் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு தானே பக்கத்துல அங்க குடியிருப்புகள்லாம் வரும். நீங்க பாருங்க எல்லா ஊர்களும் எப்படி வளர்ந்தது. நதிக்கரை, தண்ணீர் இருக்கணுங்க, ஒரு ஆதாரம் இருக்கணும். நான் தோண்டுனா கிணத்துல தண்ணி வரணும் எனக்கு வந்து. அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம குடியிருக்க முடியும். நம்ம எல்லா நேரமும் தண்ணி லாரி அந்த மாதிரி மைண்ட்ல எப்ப பாரு அங்க தண்ணியை வாங்கி யூஸ் பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம அது கூட சஸ்டைனபிள் கிடையாது. ஆனா ஒரு வாட்டர் சோர்ஸ் பக்கத்துல குடியிருக்கிறது. இப்போ சொல்றாங்கல்ல, இந்த சரஸ்வதி நதியெல்லாம் வந்து அது வறண்டு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் செட்டில்மெண்ட் எல்லாம் அங்கேருந்து தள்ளி சவுத் பக்கம் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நிறைய ஆராய்ச்சியில வந்து நதிகள் வறண்டு போனா அங்க இருக்கிற ஊர்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போகும். போரே வர வேண்டாம். அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமா கிளம்பிடுவாங்க. நதியில தண்ணி வரல, தண்ணி இல்ல, எக்ஸ்டிங்க்ட் ரிவர் அப்படின்னாக்கா அங்க இருந்து கிளம்பி அடுத்த ஊர்ல எந்த ஊர்ல தண்ணீர் இருக்குன்னு பார்த்துட்டு தான் போவாங்க. வாழ்க்கையுடைய ஆதாரம் தண்ணீர். இல்லற வாழ்க்கை, துறவற வாழ்க்கை எல்லாத்தோடைய ஆதாரம் தண்ணீர். கடைசி குறள்ல சொல்றாரு, நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு. நீரின்று உலகு அமையாது. உலகத்துல தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை நடக்காது. ஆனா மக்கள் ஒழுக்கமா வாழலன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யாது. எங்க வைக்கிறாரு பாருங்க கனெக்ஷனை வந்து. இதுதான் சைக்கிள்ங்கிறது. நம்ம ஒழுங்கா வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. நான் ஏன் நல்லவனா வாழணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் நல்லவனா வாழ்ந்தா அதனால வந்து இந்த உலகத்துக்கு நல்லது, எனக்கு நல்லது மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு நல்லது. ஒரு நல்லவனுக்காக மழை பெய்யும். இதுக்கு பேர் அதிருஷ்டம்னு பேர். அதிருஷ்டம்னா லக்குன்னு அர்த்தம் இல்லைங்க, அன்சீன், கண்ணுக்கு தெரியாது. இந்த கனெக்ஷன் கண்ணுக்கு தெரியாது. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயம் கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கண்ணால பார்த்துக்கிட்டா இருக்கும், ஆனாலும் அக்செப்ட் பண்றோம், செல்லை யூஸ் பண்றோம். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல வந்து நான் ஒழுக்கமா இருக்கிறவனை குறிச்சுதான் மழை பெய்யும். நம்ம ஒழுக்கமா வாழ்ந்தா, ஒழுக்கமான மக்கள் ஒழுக்கமாக வாழும் பொழுது
மழையும் தவறாமல் பெய்யும். ஏன்னா அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓஹோ, இவங்கெல்லாம் ஒழுங்கா இருக்காங்க, இவங்களுக்கு கரெக்டா மழை பெய்யணும். அப்ப நம்ம நிறைய ஒழுக்கமா இல்ல, நிறைய தவறுகள் செய்யறோம்னு சொன்னா மழை பொய்த்து போகும். இது திருவள்ளுவர் நமக்கு ஆணித்தரமாக காட்டக்கூடிய ஒரு உண்மை. இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. நம்புறோமோ நம்பாததுனால நமக்கு தான் இதுவே தவிர திருவள்ளுவருக்கு இதனால ஒண்ணுமே கிடையாது. மக்களுடைய ஒழுக்கத்திற்கும் மழைக்கும் மாபெரும் தொடர்பு இருக்கு. இது எல்லா இதுலயும் சொல்றாங்க, எல்லா நீதி நூல்கள்லயும் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. மக்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தால் மழை பெய்யும். அதனால நம்ம குடும்ப லெவல்லையும் சரி, ஆஃபீஸில், நம்மளோட சொசைட்டியில் எங்கனாலும் நம்மளோட கடமைகளை கரெக்டாக பண்ண அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சாங்கன்னா அத்தனை பேருடைய புண்ணியமும் சேர்ந்து மழையாக பொழியும். இது உண்மை. அதனால நம்ம இந்த அதிகாரத்துலேருந்து என்ன முக்கியமாக டேக் ஹோம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வாழ்க்கையை மதிக்க வேண்டும், பிரபஞ்சத்தை மதிக்க வேண்டும், இயற்கையை போற்ற வேண்டும், மழையை, தண்ணீரை, அது எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம். நமக்கு அது கிடைச்சிட்டதுனாலே அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். என்னைக்கு வேணாலும் இது நம்மளை விட்டு போகலாம். என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் நான் எப்படி ஒரு பெரிய ஒரு தோப்புல ஒரு மரம் அப்படி மாதிரி நான் அந்த பெரிய பிரபஞ்சத்துல நானும் ஒரு அங்கமா இருக்கேனே. ஸோ நான் என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணணும். மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நான் கரெக்டாக இருக்கணும், நான் ஒழுங்காக இருக்கணும், முக்கியமாக கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மழையை நான் நினச்சி மனசுக்குள்ள, அப்பா கடவுளே, எனக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு மழையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, தண்ணியை கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வோட இனிமேல் ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி குடிக்கும்போது ஒரு நிமிஷம் நினச்சி, இந்த தண்ணி நமக்கு இந்த கையில் கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த தண்ணியை குடிக்கணும். நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்க கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பாரு. ரொம்ப நிதர்சனமான உண்மை இது. நம்ம லைஃப்ல நிறைய கிரேட்ஃபுல் திங்கிங் இருந்ததுனாக்கா நமக்கு வாழ்க்கையில குறைவே வராது, அடுத்தடுத்தடுத்து நிறைவு தான் வரும். நன்றி, வணக்கம். மிகவும் தெளிவாக, அழகாக, துல்லியமாக கருத்துக்கள் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. கோவைவாணியின் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.